அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ். நண்பர்களே, நாம் இன்று திருமூவர் திரு அவதார மகிமை இந்த புத்தகத்தை பார்க்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை விவேகானந்தா ஆசிரமம் ஹிந்து தர்ம வித்யாபீடத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட இந்த புத்தகம். இதிலிருந்து ஒரு தேர்வு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வைக்கப்பட இருக்கின்றது. 10,000 பேருக்கு மேல் எழுதக்கூடிய ஒரு தேர்வு. அந்த தேர்வுக்காக இந்த புத்தகம் சிலபஸ். ஆகவே இந்த புத்தகத்தை நாம் பார்ப்போம். முதலிலே பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்னை சாரதாதேவி, சுவாமி விவேகானந்தர் இவர்கள் 3 பேரை பற்றிய பாடம் தான் இந்த திருமூவர் அவதார மகிமை பாடம் புத்தகம். அதிலே அவதார வரிஷ்டர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்கின்ற முதல் பாடத்தை பார்ப்போம். தர்மம் தாழ்ந்து அதர்மம் மேலோங்கும் பொழுது அவதரித்து நல்லவர்களை பாதுகாப்பேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையிலே சொல்லியுள்ளார். நமக்கு தெரியும். இதில் ஒரு கேள்வி இருக்கின்றது. கீதையில் பகவான் என்ன சொல்லியுள்ளார்? நல்லவர்களை பாதுகாப்பேன், தர்மம் தாழ்ந்து அதர்மம் மேலோங்கும் பொழுது நல்லவர்களை பாதுகாப்பேன் என்று சொன்னவர் யார்? ஸ்ரீகிருஷ்ணர். எங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது? பகவத்கீதை புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு மார்க்கு கேள்வியாகத்தான் அந்த கேள்வி வரும். அப்படி தர்மம் காப்பதற்காக அவதரித்தவர் தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பரமஹம்சர். பாரதத்தில் ஆங்கிலேயர்களுடைய ஆக்கிரமிப்பால், ஆங்கில கிறிஸ்தவர்களுடைய ஆக்கிரமிப்பால் பாரத கலாச்சாரத்துக்கு அழிவு ஏற்பட்டது. உருவ வழிபாடு தவறு, பெண் பொன் மூலம்தான் சுகம் இன்பம் கிடைக்கும், ஆங்கிலம் படித்தவன்தான் அறிஞன் என்பது போன்ற ஒரு தவறான கருத்துக்களை ஆங்கிலேயனுடைய மெக்காலே கல்வி திட்டம் மூலம் மக்களுக்கு இந்த மேற்கத்திய கலாச்சாரம் புகுத்தியது. இந்த நிலையில் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதாரம் செய்கின்றார். யார் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது என்றால் மெக்காலே. உருவ வழிபாடு செய்து காளிதேவியை வணங்கி காளிதேவியினுடைய அருள் பெற்று அவருடைய காட்சி பெற்று உருவ வழிபாடு ஞானத்தையும் ஆனந்தத்தையும் நமக்கு தரும் என்பதை அனைவருக்கும் புரிய வைத்த மகான் தான் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். உருவ வழிபாடு மனிதனை உயர்நிலைக்கு உயர்த்தும் என்று உணர வைத்தவர். திருமணம் செய்தும் இல்லற இன்பம் அனுபவிக்காமல் பணத்தை தொடாமல் வாழ்ந்து உலகில் வாழும் எல்லா மனிதர்களையும் விட ஆனந்த பரவச நிலையில் வாழ்ந்து பெண் பொன் இன்றியே இன்பமாக வாழ முடியும் என்று நிரூபித்தவர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆங்கிலம் படிக்காமலே தன்னுடைய அனுபவ அறிவின் மூலமாக கேசவர் போன்ற பெரும் பட்டதாரிகள் பலரும் அவருடைய காலடியில் இருந்து உபதேசம் கேட்கும் அளவுக்கு உயர்ந்தவர். அவர் தன்னுடைய அனுபவ ஆங்கில அறிவு அவருக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் சுவாமி ஆங்கில வழி கல்வி என்பது பணம் சம்பாதிக்க சாப்பாட்டுக்கான கல்வி என்று கமெண்ட் அடிப்பார் இந்த கல்வி திட்டத்தை பற்றி. இவ்வாறு ஆங்கில கிறிஸ்தவர்களுடைய தாக்கத்தை தவிடுபொடியாக்கியவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். இவரை சுவாமி விவேகானந்தர் அவதார வரிஷ்டர் என்று அழைக்கின்றார். அவதார வரிஷ்டர் என்றால் என்ன என்றால் அவதாரங்களில் சிறந்தவர் என்பது. சுவாமி விவேகானந்தர் இவரை அழைத்தது அவதார வரிஷ்டர் என்று. மற்ற அவதாரங்கள் எல்லாம் அசுரர்களை அழித்து நல்லவர்களை காப்பதற்காக வேண்டி எடுக்கப்பட்டவை. நமக்கு தெரியும். நல்லவர்களை காப்பதற்காக அசுரர்களை அழிப்பதற்காக வந்ததுதான் கடவுளுடைய பல அவதாரங்கள். ஸ்ரீராம அவதாரத்தில் ஒரு பண்புள்ள மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டினார் ஸ்ரீராமன்.
அடுத்தது ஸ்ரீகிருஷ்ணாவதாரத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை உபதேசம் செய்ததோடு ஆன்மாவை குறித்தும் அதனுடைய நிலை குறித்தும் பகவத்கீதை மூலமாக தெளிவுபடுத்தினார் ஸ்ரீகிருஷ்ணர். அது ஞான பொக்கிஷம் தந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். வாழ்ந்து காட்டிய ராமனும் வழியை காட்டிய கிருஷ்ணரும் சிறந்த அவதாரங்கள். ஆனால் ஒரு மனிதன் பண்புள்ளவனாக வாழ்வது மட்டும் போதாது. அவனுடைய பிறவியினுடைய நோக்கம் என்பது இறைநிலை அடைதல். அந்த இறைநிலை அடைவதற்கு முழு மூச்சாக செயல்பட வேண்டும் என்று உணர்த்தியவர் பகவான் ராமகிருஷ்ண அவதாரம். அந்த ராமகிருஷ்ண அவதாரத்திலே தான் அந்த உணர்த்தல் நமக்கு கிடைத்தது. தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பது, நல்ல பண்புள்ள வாழ்க்கை வாழ்வது, ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை அறிவது என படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்வது அவதார நோக்கமாக இருந்தது. ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ண அவதாரத்தில் நாம் இந்த உடம்பல்ல, நாமே பரம்பொருள் நிலை அடைய முடியும், இறை காட்சி பெற முடியும், அதனை நம் இந்த வாழ்நாளிலேயே சாதிக்க வேண்டும் என்று வற்புறுத்து இந்த அவதாரம் ராமகிருஷ்ண அவதாரம். எனவே அவதார வரிஷ்டர், அவதாரங்களில் சிறந்தவர் என்பது முற்றிலும் சரியானதே. மேற்கத்திய கொள்கை ரீதியான அசுர தாக்கத்தை முறியடிக்க நமக்கு வழிகாட்ட வந்த நம் வாழ்வின் இலக்காகிய இறை நிலை அடைதலை அடைய நம்மை தூண்ட வந்த ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையை கொஞ்சம் படித்து அவர் காட்டக்கூடிய நெருபடி வாழ்ந்து வாழ்வின் இலக்கை அடைவோம். 1835 ஆண்டு குதிராம் என்கின்ற ஒரு பெரியவர் தீர்த்த யாத்திரையாக கயாவுக்கு சென்றார். அங்கே தன்னுடைய பிதர்களுக்கு பிண்டம் இட்டு பூஜைகள் செய்தார். அன்றிரவு அவர் ஒரு கனவு கண்டார். தான் கயாவில் உள்ள கதாதரர் என்பது விஷ்ணு பகவான், கையில் கதை வைத்துள்ளவர் கதாதர். அந்த கதாதரர் கோவிலில் இருப்பது போலவும் தனது முன்னோர்கள் தான் இட்ட பிண்டங்களை எல்லாம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதாகவும் கனவு கண்டார். திடீரென்று ஒரு ஒளி வட்டம் தோன்றியது. அந்த ஒளியின் நடுவே தெய்வ வடிவம் தெரிந்தது. இவருடைய முன்னோர்கள் எல்லாம் அதை வணங்கி நிற்கின்றார்கள். தெய்வம் குதிராமிடம், நான் குடிசையில் உன்னுடைய குழந்தையாக பிறக்கப் போகின்றேன் என்று சொன்னது. இது குதிராம் அவர் கண்ட அனுபவம். இதே காலத்தில் குதிராமனுடைய மனைவி சந்திரமணி தேவி அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சிவன் கோவிலில் வழிபட்டு நிற்கும் பொழுது சிவலிங்கத்திலிருந்து ஒரு ஒளிப்பிழம்பு புறப்பட்டு தன்னுள் கலந்ததாக உணர்ந்தார். அந்த ஒரு காட்சி அவர் கண்டார். இருவருடைய காட்சிகளும் அவர்களுக்கு ஒரு தெய்வீக குழந்தை பிறக்கப் போவதை உணர்த்தியது. 1836 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஒரு அழகான குழந்தை, ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் சந்திரமணி தேவியார். அந்த குழந்தைக்கு கயாவில் உள்ள அந்த கதாதரனுடைய நினைவாக, விஷ்ணுவனுடைய மூலமூர்த்தியினுடைய நினைவாக கதாதரர் என்று பெயர் சூட்டப்பட்டது. கயாவில் குதிராம் பெற்ற திருமாலனுடைய காட்சியும் காமார்புகூரில் சந்திரமணி அம்மையார் பெற்ற சிவ தரிசனமும் பிறந்த குழந்தை இறை அவதாரம் என்பதை முன்னறிவிப்பாக அமைந்தது. கதாதரன் எந்த விஷயத்தையும் ஒருமுறை கேட்டாலோ பார்த்தாலோ அதை நினைவில் நிறுத்திக் கொள்ளக்கூடிய வல்லமை, நல்ல கெப்பாசிட்டி அவருக்கு இருந்தது. ஆனால் சோறு கொடுக்கக்கூடிய கல்வியை விரும்பவில்லை. வெறும் சோற்று கல்வியை அவர் விரும்பவில்லை. அதனால் பள்ளி படிப்பை நிறுத்தினார். தெய்வீக நாடகங்கள் நடிப்பது, இனிமையாக பாடுவது, அழகாக தெய்வீக வடிவங்களை செய்வது, இதெல்லாம் சின்ன வயதிலேயே அவருடைய கைவந்த கலையாக இருந்தது. அழகிய காட்சிகளால், பாடல்களால் தெய்வீக பரவசம் அடைவதும் இயல்பாக இருந்தது அவருக்கு. அழகான இறைவனுடைய காட்சியை என்ன கண்டால், இயற்கை காட்சியை கண்டால் உடனே பரவசமாகி விடுவார். அது அவருடைய ஒரு பழக்கமாக இருந்தது. கல்கத்தாவில் தட்சிணேஸ்வர காளி கோவிலில் பூஜாரியானார். தீவிர பக்தி சாதனையால் காளி தேவியினுடைய தரிசனம் பெற்று உருவ வழிபாட்டின் மூலம் இறைவனை காண முடியும் என்பதை உலகத்துக்கு உணர்த்தினார்.
அன்னை ஸ்ரீ சாரதா தேவியை திருமணம் செய்தும் உடல் இன்பத்துக்காக அவரை தொடாதது மட்டுமின்றி அவரை தேவியாக பாவித்து பூஜித்து பாரதத்தில் வேரூன்ற முயன்று கொண்டிருந்த அந்த சமயத்தில் உடல் இன்பம்தான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்கின்ற அந்த மேற்கத்திய கலாச்சாரம் இங்கேயும் வந்து கொண்டிருந்த காலத்தில் அது அல்ல வாழ்க்கை, அதனுடைய லட்சியம் என்று உணர்த்தியவர் ராமகிருஷ்ணர். வாத்சல்யம், தாசியம், மதுரம் என்ற அனைத்து வழிகளிலும் தவம் செய்து அனுபூதி பெற்று எல்லா வழிகளும் இறைவனை சென்றடைய உதவக்கூடியது என்று நிரூபித்து உலக சகோதரத்துவத்துக்கும் சமாதானத்துக்கும் அடித்தளமிட்டவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். பணத்தை தொட்டால் உடல் எரிச்சல் ஏற்படும் அளவுக்கு பணத்தில் பற்றின்றி வாழ்ந்து பொருளாசையை தவிர்க்க வழிகாட்டினார். தனது சக்தியை எல்லாம் நரேனுக்கு வழங்கி அவர் மூலம் உலகத்துக்கு தனது அவதார செய்தியை பரப்ப வழிவகுத்தபின் 1886ஆம் ஆண்டு 16ஆம் நாள் மகா சமாதி அடைந்தார். அவரை வணங்கி வழிபட்டு அவருடைய அருள் பெற்று உய்வோமாக. இது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வரலாறு. அவருடைய வாழ்க்கையில் நடந்த தெய்வீக நிகழ்ச்சிகள். வெள்ளை கொக்குகளை பார்த்து பரவசம். கதாதருக்கு 6 அல்லது 7 வயது இருக்கும்போது ஒரு நாள் மாலை வேளையிலே தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொரியை திண்ட வண்ணம் காமார்பூர் வயல் வரப்பில் நடந்து சென்று கொண்டிருந்தார். திடீரென வானத்தை பார்த்தபோது கரிய பெரிய மேகங்கள் வானம் முழுவதையும் மூட கண்டார். அந்த நேரத்திலே அந்த பேக்ரவுண்டில் வெண்மை நிற கொக்குகள் வரிசையாக கண்ணுக்கெட்டு தூரம் வரை அழகாக பறந்து போகக்கூடிய காட்சியை கண்டார். கரிய மேகங்களுக்கு கீழே பால் போன்ற வெண்மை நிற கொக்குகளை பார்த்தார். அந்த வயல்வெளி, பச்சை பசையில் என்ற வயல்வெளியை சேர்த்து பார்த்தபோது இப்படிப்பட்ட இயற்கையை படைத்து நம்மை அதிலே வாழ வைத்த இறைவனுடைய அந்த சிறப்பை நினைத்தார். பரவசமடைந்து மயங்கி விழுந்து விட்டார். இதை கண்டவர்கள் அவரை வீட்டுக்கு கொண்டு சேர்த்தார்கள். பரவசம் கலைந்ததும் முன்பு போதில் சாதாரண நிலை அடைந்தார். இதுதான் அவருடைய முதல் பரவச அனுபவம். அடுத்து விசாலாட்சி கோவில் செல்லும் வழியில் காமார்புகர் அருகே ஆனூர் என்னக்கூடிய கிராமத்திலே விசாலாட்சி அம்மன் பிரசித்தி பெற்றது. அந்த கிராமத்து மக்கள் மட்டுமின்றி சுற்றியுள்ள கிராம மக்களும் அந்த ஆலயம் சென்று விசாலாட்சி தேவியை வணங்கி அருள் பெற்றனர். ஒரு நாள் காமார்புகூரில் உள்ள ஆனூர் விசாலாட்சி கோயிலுக்கு சென்றவர்கள் கூட கதாதரரையும் அழைத்து சென்றார்கள். பக்தி பாடல்களை பாடியபடி அவர்கள் பயணம் தொடர்ந்தது. கைதட்டி பக்தி பரவசத்துடன் பாடிக்கொண்டே வந்த கதாதரர் திடீரென அப்படியே நின்றார். கண்கள் அசையவில்லை. சிறிது நேரத்தில் மயங்கி கீழே விழுந்துவிட்டார். பெண்கள் எல்லாம் பயந்து அழுது கூச்சலிட்டார்கள். தண்ணீர் எடுத்து அவர் முதலை தெளித்தார்கள். கதாய் 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 என்றால் அவரை சின்ன வயசில் அன்பா கதாதரனை கதாய் என்று அழைப்பார். அந்த பெண்கள் கூட்டத்தில் தர்மதாஸ் லாஹா என்பவருடைய சகோதரி பிரசன்னமயி, அவங்க கொஞ்சம் ஆன்மீகத்தில் நாட்டமும் அறிவும் கொஞ்சம் உள்ளவர்கள், ஆழ்ந்த பக்தி உள்ளவர்கள். அவர் பார்த்தபோது இது சாதாரண மயக்கம் அல்ல, இது விசாலாட்சி தேவியினுடைய அருள் என்று அவருக்கு தோன்றியது. அதனால் விசாலாட்சி தேவி என்ற நாமம் சொல்லும்படி சொன்னார். எல்லாரும் சேர்ந்து அந்த நாமம் சொன்னதும் நாமம் காதிலே விழுந்ததும் அந்த நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர் பரமச நிலையிலிருந்து மீண்டு வந்தார். சிவராத்திரி நாளில் காமார்புகூரில் உள்ள சிவன் கோவிலில் சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் மக்கள் விழித்திருந்து விரதம் இருப்பார். 4 யாம பூஜைகள் நடக்கும். சிவராத்திரியில் நாடகம் ஒன்றுக்கு ஏற்பாடாகி இருந்தது. அந்த நாடகத்தில் சிவன் வேஷம் போட்டு வர வேண்டியவருக்கு திடீரென்று உடம்பு சரியில்லாமல் இருந்ததனால் அந்த சிவனுடைய வேஷத்தை நம்முடைய கதாதரரை நடிக்க கேட்டார்கள். இவரும் ஒப்புக்கொண்டு வேடம் புனையும் இடத்துக்கு வந்தார். கையிலே சூலம், கழுத்திலே ருத்ராட்சம், இடுப்பில் புலித்தோல் என சிவ வேடம் தரித்தார். நாடகத்தில் நடிக்க மேடைக்கு வந்ததும் அனைவரும் அந்த அழகை, வேட பொருத்தத்தை, அந்த இறைவனுடைய ஒரு காட்சியை கண்டு அப்படியே வியந்து பாராட்டினார்கள். சிவபெருமானை நேரே நிற்பதை போல உணர்ந்தார்கள். மேடையில் ஏறிய கதாதரரோ வசனங்கள் பேச முடியாத அளவுக்கு பரவச நிலை அடைந்து உலகை மறந்து சிவனையே நினைத்து பரவசத்தில் ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றுவிட்டார். கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது. மறுநாள் காலை வரை இந்த பரவச நிலையிலேயே இருந்தார் கதாதரர். சிவபெருமானா காளியா. ஒரு நாள் ஸ்ரீராமகிருஷ்ண தன்னோட அறையின் வராந்தாவில் நடந்து கொண்டிருந்தார். அவ்வேளை தன் அறையில் இருந்த வண்ணம் ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்த்து கொண்டிருந்தார் ராணி ராசாமணியினுடைய மருமகன் மதுர் பாபு.
திடீரென ஓடிச் சென்ற ராமகிருஷ்ணருடைய கால்களில் அவர் கால்களை பிடித்து கொண்டு அழுத்து வாங்கினார். ராமகிருஷ்ணர், ஐயோ என்ன, நீங்கள் ராணியருடைய மருமகன், என் கால்களில் விழுவதா என்று கேட்டார். மதர் பாபு, நீங்கள் உலாவிக் கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் செல்லும் பொழுது காளியாக தெரிந்தீர்கள், திரும்பி எதிர்பக்கம் செல்லும் பொழுது சிவபெருமானாகவும் தெரிந்தீர்கள், மீண்டும் மீண்டும் சிவனாகவும் காளியாகவும் மாறி மாறி தெரிந்தீர்கள் என்று தேம்பி தேம்பி அழுதார். அடுத்து, இவர் காளியே. பத்மலோசனன் என்பவர் பர்த்வான் நகர அரசரின் அவைப்புலவர் ஆவார். இவர் மிகச்சிறந்த பெரிய அறிஞர். வேதாந்த சாஸ்திரத்தை ஒரு குருவிடமிருந்து கற்றவர். சாஸ்திர ஞானத்தோடு பக்தியும் பரந்த மனப்பான்மையும் கொண்டவர். சிறந்த தவசீலர். அவரிடம் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறந்த முறையில் தீர்ப்பு சொல்லுவார். அது அவருடைய ஒரு சிறப்பு. இதனால பலரும் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அவரிடம் வருவார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவரை காண சென்று அவரிடம் பழகினார். ராமகிருஷ்ணர் அடிக்கடி தெய்வீக பரவச நிலை அடைவதை பார்த்த அவர், நான் வண்டியாக புத்தகங்களை படித்து தெரிந்து கொண்டதை விட அதிகமாக இவர் ஒரு புத்தகத்தை கூட படிக்காமல் தெரிந்து கொண்டுள்ளார் என்று பிறரிடம் சொல்லுவார். பத்மலோசனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் மிகுந்த மதிப்பு கொண்டவர். காளிதேவனுடைய அருளாலேயே பத்மலோசனர் தன்னிடம் வரும் பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொல்லும் சித்தி பெற்றிருந்தார். அவர் எப்பொழுதுமே தன் அருகிலே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்திருப்பார். அதன் அருகில் ஒரு கைக்குட்டையும் வைத்திருப்பார். தீர்ப்பு சொல்ல வேண்டிய தருணத்திலும் ஏதாவது விவாதத்தில் ஈடுபடும் பொழுதும் அவர் சிறிது தூரம் நடந்து சென்று வந்து அந்த செம்பில் உள்ள தண்ணீரால் முகத்தை கழுவி கைக்குட்டையால் முகத்தை துடைத்து விட்டு செயலில் ஈடுபடுவார். இது ஒரு பழக்கமாக இருந்தது. இப்படி செய்த பிறகு அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பு சிறப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் அவரை யாரும் வாதித்து வெல்லவும் முடியாது. இது காளிதேவியினுடைய அருளால் கிடைத்த சித்தி ஆகும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவருடைய மனைவிக்கு கூட தெரியாது. ஆனால் அன்னை காளிதேவியுடைய அருளால் பத்மலோசனுடைய இந்த சித்தியை அறிந்து கொண்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர். ஒரு நாள் அவர் செம்பு நீரையும் கைக்குட்டையும் எடுத்து மறைத்து வைத்து விட்டார், விளையாட்டு போல. தீர்ப்பு சொல்ல செல்லும் முன் பத்மலோசனர் செம்பை தேடினார். செம்பு நீரும் கைக்குட்டையையும் காணாது திகைத்தார். இது எடுத்து மறைத்து வைத்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் தான் என்று அறிந்து வியந்தார். ஆகா, காளிதேவிக்கும் எனக்கு மட்டும் தெரிந்த இந்த ரகசியத்தை இவர் தெரிந்து கொண்டதால் இவர் காளிதேவியே என்று உணர்ந்து ஸ்ரீராமகிருஷ்ணரை தனது இஷ்ட தெய்வமாக கருதி பிரார்த்தித்து தன்னை முழுமையாக ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் ஒப்படைத்து கொண்டார். இவர் கடவுளின் அவதாரமே, நான் அதை நிரூபிக்க தயார் என்று எங்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வந்து எதிர்க்கட்டும் என்று சவால் விட்டார். அந்த அளவுக்கு அவர் நம்பினார். ஜெகதம்பாவின் நோய் நீங்கியது. ராணி ராசாமணியினுடைய மருமகன் மதுர் பாபு. தட்சிணேஸ்வர காளி கோவிலுடைய பராமரிப்பு பொறுப்பு அவருக்கு. ராணியினுடைய மகளும் மதுர் பாபுவினுடைய மனைவியுமான ஜெகதம்பா ஒரு முறை நோய்வாய்ப்பட்டார். மிக கடுமையான இரத்த பேதி நோயால் அவதிப்பட்ட அவரை காப்பாற்ற இயலாது என்று மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டார்கள். மதுருக்கோ பெரிய அதிர்ச்சி இந்த நிகழ்ச்சியால். ஜெகதம்பாவின் உடல்நிலை மோசமாகி அவர் மரணமடையும் தகவாய் அடைந்தார். மதுருக்கு பயங்கர வருத்தம். என்ன வருத்தம்னா, மனைவி இறந்து போனால் காளி கோவில் நிர்வாகம் தன்னிடமிருந்து போய்விடும், அப்படியானால் ராமகிருஷ்ணருக்கு பணிவிடை செய்ய இயலாதே என்கின்ற எண்ணம் அவரை மிகவும் வாட்டியது. என்ன செய்வதென அறியாத மது ராமகிருஷ்ணனிடமே சென்று தஞ்சமடைந்தார். அழுது புரண்டு தன் கவலையை கூறி ஜெகதம்பாவை காப்பாற்றும்படி மன்றாடினார். மதுருடைய நிலையை கண்ட ஸ்ரீராமகிருஷ்ணர் மதுரைக்கு கருணை புரிந்தார். பரவச நிலையில் இருந்த அவர் மதுரை பார்த்து, நீ பயப்படாதே, உன் மனைவி பிழைத்தேடுவாள் என்று ஆறுதல் சொன்னார். மதுரை வீட்டுக்கு சென்றார். ஜெகதம்பாளுடைய நிலையில நல்ல மாற்றம் தெரிந்தது. சிறிதாக ஜெகதம்பாள் அந்த நோயிலிருந்து விடுபட்டு உயிர் வாழ்ந்தார். இந்த நிகழ்வு ராமகிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை மேலும் நல்கியது மட்டுமல்லாமல் மதுருக்கு ராமகிருஷ்ணர் மேலிருந்த பக்தியும் மிக பெருகியது. ஹிருதயருக்கு பரவசம். ஹிருதயர் ஸ்ரீராமகிருஷ்ணரோடு இரவு பகலாக சிறப்பாக தொண்டு செய்து வந்தார். ஹிருதயர் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் தனக்கும் தெய்வீக அனுபவங்கள் வேண்டும் என்று வேண்டினார். இருவரும் தெய்வீக அனுபவத்தில் திளைத்தால் யார் நமக்கு சேவை செய்வார்கள், எனவே இப்படியே இருக்கலாம் என்று ராமகிருஷ்ணர் சொன்னார். ஆனால் ஹிருதயர் விட்ட பாடலை, எனக்கும் தெய்வீக பரவசம் வேண்டும் என்று மறுபடியும் கேட்டுக்கொண்டு அடம்பிடித்து கொண்டிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணரும் சரி, அன்னையின் விருப்பம் போல நடக்கும் என்று சொன்னார். ஹிருதயருக்கும் பரவச அனுபவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்தன. அவரும் பரவச நிலையில மூழ்க ஆரம்பித்தார். ஒரு நாள் ஸ்ரீராமகிருஷ்ணர் பஞ்சவடி நோக்கி நடந்து செல்கின்றார். ஹிருதயர் அவருக்கு தெரியாமல் அவரை பின்தொடர்ந்தார்.
திடீரென ஹிருதயர் பார்வையில் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய மனித உடம்பு மறைந்து ஒளி வடிவில் உடம்பு தோன்றியது. அந்த ஒளி எல்லா திசைகளிலும் பரவியது. இது பிரமையோ என நினைத்து மறுபடியும் மறுபடியும் ஹிருதயர் தனது கண்களை துடைத்து கொண்டு பார்த்தார். ஆனால் அது பிரமை அல்ல, முழுக்க முழுக்க உண்மை என்று உணர்ந்தார். தன்னிடமும் மாற்றம் உண்டாவது போல தோன்றவே தனது உடம்பை பார்த்தார். தானும் ஸ்ரீராமகிருஷ்ணரை போல ஒளிவடியாக திகழ்வதை, தான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய ஒரு பகுதியாக விளங்குவதையும் அவர் கண்டார். ஹிருதயர் மிக ஆனந்தம் அடைந்து திடீரென, ஓ ராமகிருஷ்ணா, நாம் ஏன் இங்கிருக்க வேண்டும்? நாம் மனிதர்கள் அல்ல. நாம் ஒவ்வொரு இடமாக சென்று துன்பப்படுபவர்களை காப்பாற்றுவோம். வா போகலாம் என்று திரும்ப திரும்ப கத்தினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஹிருதயன் பக்கத்தில் வந்து அவருடைய மார்பில் கை வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்து அவரை பழைய நிலைக்கு கொண்டு வந்தார். அங்கும் இங்கும் ஹிருதயர் தனது கிராமத்து வீட்டில் துர்கா பூஜை செய்வதற்காக விரும்பினார். 1868 ஆண்டு. குருதேவரும் ஹிருதயருடைய விருப்பத்துக்கு சம்மதித்து துர்கா பூஜைக்காக கொஞ்சம் பணம் மது கொடுத்தார். பூஜை நாளில் ஸ்ரீராமகிருஷ்ணர் தனது வீட்டுக்கு வந்து பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மது விரும்பினார். ஹிருதயர் விரும்பினார். மதுர் பாபுவோ ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று விரும்பினார். அப்படி 2 பேருக்கும் இதாக ஹிருதயர் மிக வருத்தமடைந்தார். என்றால் ராமகிருஷ்ணன் மதுர் வீட்டுக்கு தான் போவார் என்று அவருக்கு தோன்றியது. அதனால மிக வருத்தமடைந்தார். ராமகிருஷ்ணர் ஹிருதயரிடம், நீ வருத்த வேண்டாம், நீ ஊருக்கு செல், நான் உன் வீட்டில் பூஜை செய்யும் நேரத்தில் வருவேன் என்று கூறி தேற்றி அனுப்பினார். ஹிருதயர் தன் ஊருக்கு சென்று சிறப்பாக துர்கா பூஜை செய்தார். பூஜை வேளையில் 3 நாட்கள் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஒளி வடிவமான காட்சி அங்கிருப்பதை கண்டார். அவர் மிகுந்த ஆனந்தம் அடைந்தார். இது ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையிலே நடந்த சில அனுபவங்கள். 2 பாடம் படித்திருக்கின்றோம். ராமகிருஷ்ணருடைய வரலாறு படித்திருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை படித்திருக்கின்றோம். அடுத்து ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அமுத மொழிகள் கொஞ்சம். தாய்க்கு தன் குழந்தையிடம் இருக்கும் பாசம், உலக நாட்டமுடைய மனிதனுக்கு போகப் பொருட்களில் தோன்றும் பற்று, கணவனிடத்தில் கற்புடைய மனைவி காட்டும் காதல் என இந்த 3 வித கவர்ச்சிகளும் ஒன்றாக இறைவன்பால் ஏற்படுமானால் இறைவனை காண முடியும். இறைவன் திருநாமத்தை இடைவிடாமல் சொல்ல வேண்டும். கலியுகத்தில் இறைவனுடைய நாமத்துக்கு மிகுந்த ஆற்றல் உண்டு. பகவானுடைய பெயரை கைதட்டி பாடினால் பாவம் என்னும் பறவை நம்மிடமிருந்து பறந்து போய்விடும். ஆன்மீக வாழ்வின் போக்கு மிகவும் நுட்பமானது. சித்திகள் வாய்க்கப்பெற்றால் ஆணவம் தோன்றுகின்றது. அதன் காரணமாக இறைவனை மறந்து விடுகின்றான். 8 சித்திகளில் 1 இருந்தாலும் கூட கடவுளை அடைய முடியாது. வெண்ணெய் சாப்பிட ஆசைப்படுகிறாய், பாலில் வெண்ணெய் இருக்கிறது, பாலில் வெண்ணெய் இருக்கிறது என்று பலமுறை சொன்னதனால் பாலிலிருந்து வெண்ணெய் வராது. பாலை தயிராக்கி கடைந்தால் தானே வெண்ணெய் கிடைக்கும். அதுபோல இறைவன் எங்கும் இருக்கிறான் என்று சொல்வதனால் என்ன பயன்? சாதனை செய்தாலேயே இறைவனை அடைய முடியும். சச்சிதானந்தம் தான் குரு, மனித வடிவம் தாங்கிய குரு. சாதகனுடைய மனதில் ஞானத்தை தட்டி எழுப்புவாரேயானால் அது சச்சிதானந்தத்தின் செயலே என்று அறிந்து கொள். சீடனுடைய கையை பிடித்து இறைவனை காணும் வழியில் குரு அவனை அழைத்து செல்கின்றார். செல்வம், பெயர், பதவி, புகழ் இவற்றால் சிலர் அகங்காரம் கொள்கின்றார்கள். இவையெல்லாம் சில நாட்களுக்கு தான். இவைகள் எதுவும் நம்முடன் வரப்போவதில்லை. இறைவனை அடைந்த பிறகு ஒருவன் உலக வாழ்க்கையில் ஈடுபடலாம். அப்பொழுதுதான் பற்றற்ற வாழ்க்கையை நடத்த முடியும். பிறதற்கரிய மானிட பிறவியை பெற்றும் இப்பிறவியிலேயே இறைவனை அறிய முயற்சிக்காதவன் பிறந்ததில் என்ன பயன்? இறைவனிடம் பக்தி இல்லாததனாலேயே மனிதன் அளவற்ற துன்பங்களை அனுபவிக்கின்றான். இறுதி காலத்தில் இறைவனை பற்றிய எண்ணம் உதித்தால் இறை அருளை பெற்று உயர்நிலை அடையலாம். வாழ்நாளெல்லாம் இறைவனை எண்ணி பழகினால்தான் இறக்கும் தருவாயில் இந்த மனம் தோன்றும். எவன் ஒருவனுக்கு செல்வம் சேவகனாக இருக்கின்றதோ அவனே உண்மையான மனிதன். செல்வத்தை முறையாக செலவழிக்க தெரிந்தவர்கள் மனிதன் என்று செல்வத்தை முறையாக செலவழிக்க தெரியாதவர்கள் மனிதன் என்று அழைக்க தகுதி இல்லாதவர்கள். அகங்காரத்தில் பழுத்த அகங்காரம், பழுக்காத அகங்காரம் என 2 உண்டு. இது என் வீடு, என் குழந்தை, என் மனைவி, என் உடல் என்பன பழுக்காத அகங்காரத்தினுடைய அடையாளம். இவை எதுவும் என்னுடைய அல்ல, நான் அழியா பொருள், கட்டுக்குட்போட்டவன் அல்ல என்பது பழுத்த அகங்காரத்தால் எழுவது.
காந்த ஊசியின் முனை எப்பொழுதும் வடக்கு நோக்கியே இருக்கும். இதை பயன்படுத்தி கப்பல்கள் திசை தவறாமல் செல்கின்றன. இதுபோல மனித மனம் இறைவனை நோக்கியே இருந்தால் சம்சார கடலில் மூழ்காமல் பயணித்து கரை சேரலாம். இறை அனுபூதி பெற நாம ஜபத்தில் திட நம்பிக்கை கொண்டு இறை நாமத்தை ஜபிக்க வேண்டும். காற்று வீசும் பொழுது படகில் பாய்மரத்தை விரித்து அந்த சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்துவது போன்று இடையறாது வீசக்கூடிய இறைவனுடைய கருணையை மனம் என்னும் பாய்மரத்தை விரித்து பயன்படுத்துவோன் தன் குறிக்கோளை லட்சியத்தை விரைவில் அடைகின்றான். கடவுள் எல்லையற்ற வல்லமை உள்ளவர். அவர் இருக்கிறது கருணையே மனித உருவெடுத்து அவதரிக்கின்றது. அத்தகைய அவதார புருஷர்களிடமிருந்து நமக்கு அருள் கிடைக்கின்றது. இறைவனிடத்தில் அன்பு பிறந்தால் சூரியனுடைய வெப்பத்தால் குளத்து நீர் வற்றி போவது போல நமது பாவம் தவறு எல்லாம் அகன்று விடுகின்றன. கடலில் மூழ்கும் பொழுது உடலில் மஞ்சள் பூசிக்கொண்டால் முதலைகள் நமக்கு துன்பம் செய்யாது. இதுபோன்றே ஆழங்காண முடியாத இதே கடலில் உள்ள காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரிய முதலிய 6 முதலைகளை விவேகம், வைராக்கியம் என்னும் மஞ்சளை பூசிக்கொண்டால் நம்மை தீண்டாமல் பார்க்கலாம். விவேகமும் வைராக்கியமும் ஏற்படாத போது வெறும் பாண்டித்தியமும் சொற்பொழிவு செய்தலும் பயன் தராது. முதலில் ஆண்டவனை உன் இதய கோவிலில் பிரதிஷ்டை செய்து கொள். பேச்சு, பிரசங்கங்கள் ஆகியவற்றை அதன் பிறகு செய்தால் பயனுள்ளதாக இருக்கும். ஏதோ ஒரு சிறிது ஆன்மீக விழிப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று சும்மா இருந்து விடாதே, முன்னேறிச் செல். இறை நாமத்தை உச்சரிக்கும் பொழுது ஒருவனுடைய கண்ணீர் வெளிப்பட்டு மயிர்கூச்சலும் ஏற்படுமானால் அவனிடம் காமினி, காஞ்சன பற்று அற்றுவிட்டது, இறையருளை பெற்றுவிட்டான் என்று தெரிந்து கொள். உண்மை பேசுவதே தவம். உண்மையை பேசுவதன் மூலமாக ஒருவன் உண்மையே வடிவான இறைவனை அடைய முடியும். மேலும் தொடர்ந்து உண்மையை பேசி வந்தால் அவன் பேசுவதெல்லாமே உண்மையாக மாறிவிடும். சனாதன தர்மத்தில் உருவ வழிபாடு, அருவ வழிபாடு என எல்லா வழிபாடுகளும் அமைந்துள்ளன. ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம் என பல மார்க்கங்களும் உள்ளன. சில மதங்கள் சமீபத்தில் புதியதாக தோன்றியவை. இவைகள் சில காலம் மட்டுமே இருந்து பிறகு மறைந்துவிடும். நம் மதமோ சனாதனமானது, என்றும் நிலைத்து நிற்கும். இது ரிஷிகளின் மதம். படைப்பு காலம் தொட்டு இருந்து வருகின்றது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது. வயிற்று பிழைப்புக்காக தாய்மதம் விட்டு மாற்று மதம் மாறியதாக கூறிய மைக்கேல் மதுசூதன் தத்தார் அறிவுரை கூறுமாறு வேண்டிய போது என் வாயை யாரோ கட்டி போட்டது போல இருந்தது, என்னால் பேசவே முடியவில்லை. உயிர்களிடம் தயை காட்ட இறைவனால் தான் முடியும். நாம் உயிர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இந்த நிலையற்ற உலகை இறைவனுடன் தொடர்புபடுத்தியே பார்க்க வேண்டும். அவ்வாறே செயல்படவும் வேண்டும். ஒரு கையினால் இறைவனுடைய திருவடிகளை பிடித்து கொண்டு மறு கையால் உலகச் செயல்களை செய்ய வேண்டும். வெட்கம், வெறுப்பு, பயம் இவை மூன்றும் இருக்கும் வரையில் இறை காட்சி கிடைக்காது. தராசில் கனமுடைய தட்டு தாழ்கின்றது, லேசான தட்டு மேலே போகின்றது. அதுபோல உலகியல் பழுவை சேர்த்து வைத்திருப்பவன் வாழ்க்கையில் அழிந்து விடுகின்றான். அத்தகு பழு குறைவாக இருப்பவன் இறைவனுடைய பாதார விந்தங்களை நோக்கி மேல் எழுகின்றான். பொட்டலம் கிழிந்து கடுகு சிதறிவிட்டால் அவற்றை ஒன்று சேர்ப்பது கடினம். அதுபோல பல்வேறு திசைகளில் ஓடக்கூடிய மனதை உட்குவித்து ஒருமுகப்படுத்துவது எளிதான காரியம் அல்ல. அதற்கு சத்சங்கம் ஒரு முக்கியமான தேவையாகும். புலி மற்ற மிருகங்களை கொல்கின்றது. அதுபோல பக்தி எனும் புலி காமம், குரோதம் முதலியவற்றை கொல்கின்றது. இதயத்தில் பக்தி வளருமானால் காமம் ஏற மிருக உணர்ச்சிகளும் மறைந்து விடுகின்றன. வயது காரணமாக கிளியின் தொண்டையில் உள்ள ஜவ்வு தடித்து விடுமானால் அதற்கு பேச கற்றுக் கொடுக்க முடியாது. அதுபோல வயதான பிறகு மனது இறைவனிடம் செலுத்துவது என்பது கடினம். இளமை பருவத்திலேயே இறைவனை நாட வேண்டும். எண்ணமும் செயலும் ஒன்றாக இல்லாமல், களங்கமற்ற நேர்மை இல்லாமல் கடவுளை அடைய முடியாது. கோணல் புத்தி உடையவர்களிடமிருந்து அவர் வெகு தொலைவிலேயே இருக்கின்றார். நல்லவனாக நடிப்பது, கணக்கு பார்ப்பது, தர்க்கம் செய்வது இத்தகைய மனத்தால் கடவுளை அடைய முடியாது. எண்ணமும் செயலும் ஒன்றாக இருப்பவர்களுக்கு இறைவன் வெகு அருகில் உள்ளார். யாரை குற்றம் சொல்லாதே, ஒரு பூச்சியிடம் கூட குறை காணாதே. பக்தி வேண்டும் என்று பிரார்த்திப்பதைப் போல பிறரை குற்றம் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய். பக்தனின் இதய பீடம் பகவானுடைய உறைவிடம். பகவான் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றார் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் பக்தனுடைய இதயத்தில் அவர் சிறப்பாக தம்மை வெளிப்படுத்தி ஆளுகின்றார். பக்தனாக இரு, அதற்காக முட்டாளாக இருக்க வேண்டுமா என்ன?
மனிதனிடம் உண்மையான பிரார்த்தனையை இறைவன் எப்பொழுதும் கேட்கின்றார். உன்னோடு எவ்வாறு அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றேனோ அதைவிட தெளிவாக இறைவனை பார்க்கலாம், பேசலாம், தொடலாம். இதை நான் சத்தியம் செய்து கூற முடியும். இது திருமூவர் திரு அவதார மகிமை என்கின்ற புத்தகத்தில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவதார வரிஷ்டர் அவருடைய வரலாறு, அவருடைய அனுபவங்கள், அவருடைய உபதேசங்கள் மூன்றையும் நாம் படித்தோம். இது தேர்வுக்கும் உபயோகப்படும், வாழ்க்கைக்கு உபயோகப்படும். கேட்டு பயன்பெறுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பிறருக்கு நமது சேனலை பற்றி சொல்லுங்கள். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம். உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ்.